இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல. கடவுளே, நீ தான் என்னை காப்பாற்றணும். அவன் அவன் என்ன நம்பர் சொன்னா? 202 மேலே போகணும். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. இருந்தாலும் உள்ளே போய் தானே ஆகணும். ஏய் பியூட்டி, எவ்வளோ அழகா இருக்க. ஃபோனில் பார்த்ததை விட நேரில் ரொம்பவே அழகா இருக்க. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாத. என்ன என்ன விட்டுரு. சே, இன்னும் நீ இந்த அழுகையை ஸ்டாப் பண்ணலையா? இப்போ வரைக்கும் நீ அழுதுட்டு மட்டும்தான் இருக்கியா? கொஞ்சம் கண்ணை கடைச்சிட்டு ஜாலியாக இருந்தால் தானே நல்லா இருக்கும். மார்னிங் 9 ஆகுது. உன்னை 6 வரைக்கும் தானே இருக்க சொல்லியிருக்கேன். அதுக்கே இவ்வளோ ஃபீலிங்கா? இப்படி அழுதுட்டு இருந்தா ஒரு நல்ல மூட் எப்படி இருக்கும்? இல்லை இல்லை வேண்டாம். நீ என் வீடியோவை மட்டும் டெலிட் பண்ணிடு ப்ளீஸ். 6 o'clock வரைக்கும் நான் இருக்க சொல்லியிருக்கேன். 6:01க்கு மேலே அந்த வீடியோ என்கிட்ட இருக்காது. என் மொபைலையும் டெலிட் பண்ணிடுவேன். என்கிட்ட அந்த வீடியோவே இருக்காது. ஓகேவா? நம்பலாம். ஏன் என்ன இப்படி பண்ற? ப்ளீஸ் என்ன விட்டுரு. என்ன பார்க்க உனக்கு பாவமா இல்லையா? சே, பாவம் பார்க்கறக்கா இவ்வளோ தூரம் வர சொன்னேன். நேரில் அழகாவே இருக்கு பேபி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ட்ரெஸ் இது? உன்னை எதுக்கு வர சொன்னு உனக்கே தெரியும். அப்புறம் எதுக்கு இப்படி மூடிட்டு ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிட்டு? சே நல்லாவே இல்லை. அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா தானே பார்க்க மாமனுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீ என்ன என் மூளையே ஸ்பாயில் பண்ணிடுவ போல. சரி விடு. என்ன இது கொஞ்சம் ரிமூவ் பண்றதுக்கு நேரம் ஆகும், அவ்வளவுதானே. 1 day ஃபுல்லா நீ என் கூட தானே இருக்க போற. அப்படி இது என்ன பெரிய விஷயமா? ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை. உன் கூட அப்படி இருக்கிறதுக்கு என் மனசு ஒத்துக்காது. ஹே, எந்த காலத்துல இருக்க? மனசு ஒத்துக்கல, மண்ணாங்கட்டி ஒத்துக்கலன்னு நான் தான் சொல்லிட்டேன்ல. இந்த ரூம்ல நடக்கிறது உன்னை என்னையும் தவிர யாருக்கும் தெரியாது. நான் யாருக்கும் சொல்லவும் மாட்டேன். சோ என்ன நம்பி நீ என் கூட இருக்கலாம். நீ பண்றதுல ரொம்பவே தப்பு. நீ பண்ற தப்புக்கான தண்டனை நிச்சயம் உனக்கு கிடைக்கும். பேபி, அது கிடைக்கும் போது பாத்துக்கலாம். இப்படி அழுதுட்டே இருக்காது டார்லிங். நான் சொல்ற மாதிரி என் விருப்பப்படி நீ என் கூட நல்லா சந்தோஷமா இருந்தேன்னா நான் இன்னைக்கோட ஒன்று விட்டுருவேன். டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். வீடியோவும் டெலிட் பண்ணிடுவேன். இப்படி அழுதுட்டு நான் சொல்றதெல்லாம் கேட்காம வீம்பு பிடிச்சிட்டு இருந்தேன்னா டேஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும். பரவாயில்லையா? இன்னைக்கு ஒரு நாளோட போகணுமா இல்ல நான் சொல்றப்பெல்லாம் வரணுமாங்கிறது உன் கையில தான் இருக்கு. டோன்ட் வரி டார்லிங், ஐம் ஜஸ்ட் ஹியர் வித் யூ. கமான், கிட்ட வா. இல்ல அது ப்ளீஸ். இங்க பாரு, சொல்லிட்டல, கிட்ட வா, கமான். சரி, ஃபர்ஸ்ட் டைம் போல நீ ரொம்ப தயங்குற. நான் வேணா உன் கிட்ட வந்துடுறேன். ப்ளீஸ் என்ன விடு. தள்ளி போ. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. போ. செல்லம், ஃபர்ஸ்ட் டைம்னா அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் மாமா பாத்துக்கிறேன். நீ அமைதியா இருந்தா மட்டும் போதும். ஓகே? என்ன விட்டு. இங்க பாரு, திரும்ப சொல்றேன், அழுதைய மூட ஸ்பாயில் பண்ணாத. முதல்ல இடுப்புல இருந்து கையெடு. ஏன் இடுப்புல கை வச்சிருக்கே? கூச்சமா இருக்கா என்ன? பரவாயில்ல, நான் கூட என் எக்ஸ்பீரியன்ஸ்ல எத்தனையோ பொண்ணுங்க கூட இருந்திருக்கேன். ஒரு சில பொண்ணுங்க தயங்குவாங்க, அப்புறம் ஜாலி ஆயிரும். ஒரு சில பொண்ணுங்க கடைசி வரைக்கும் அழுதுட்டே இருப்பாங்க. நீ ஆல்ரெடி இந்த மாதிரி உள்ள பொண்ணு தானா இல்லையான்னு வேற எனக்கு தெரியலையா? பரவாயில்ல, ஃப்ரெஷ் பீஸா தான் பிடிச்சிருக்கேன். என்ன விட்டு. சாயங்காலம் 6 மணிக்கு விட்டுறேன். ஓகே? அதுக்கு மேல நீ விருப்பப்பட்ட என் கூட இருக்கலாம், இல்லைன்னா போலாம். சரி, அப்படியே பச்சக்குன்னு ஒரு கிஸ் கூட பார்க்கலாம். அதெல்லாம் நல்ல முடியாது. முதல்ல தள்ளி போ. சரி, நீ வெக்கப்படுறன்னு நினைக்கிறேன். நானே கொடுக்குறேன். அதான் இன்னைக்கு டே ஃபுல்லா இருக்குல்ல, பண்ணி கொடு. போலீஸ் இங்க எப்படி? அக்கா பயப்படாத ஸ்வேதா, நான் வந்துட்டேன். அவனால உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. நான் இப்ப பண்ண போறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேற வழி இல்லை. என்னோட வீடியோவை எடுத்து வச்சிருக்கவன் யாரு, எங்க இருக்கான், என்ன பண்றான், ஒண்ணுமே எனக்கு தெரியாது. என் வீடியோவை எப்படியாவது நான் அழிக்க வைக்கணும். ஆனா அவன் அப்படி அழிக்க வைக்கிறதுக்கு அவன் கூட இருந்தாதான் முடியும்னு சொல்றான். அது என்னால நிச்சயம் முடியாது. நான் அவன் சொன்ன இடத்துக்கு இன்னைக்கு போக போறதில்ல. நான் வரலன்னு தெரிஞ்சு எப்படியும் அவன் அந்த வீடியோவை லீக் பண்ணிடுவான். லீக் பண்ணி அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுறதுக்கு நான் அதுக்கு முன்னாடியே என் உயிரை விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, எனக்கு சாகருக்கு ஒரு துளி கூட தைரியமே வரல. அவ்வளோ பயமா இருக்கு. அதான் எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. ஊர் உலகத்து முன்னாடி என்னால அவமானப்பட முடியாது. ஸ்வேதா, உனக்கு ரொம்ப டைம் இல்லடி. உன் மனசை நீ தேத்திக்கிட்டு நீ இதை செஞ்சுதான் ஆகணும். இந்த வீட்டில் நான் தூக்க மாட்டிக்க போறேன். நாளைக்கு என்னால ராகு மாமா அத்தை எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. என்ன பண்றது? எனக்கு வேற வழி தெரியல. ஆனா
அவங்க மேல தப்பு இல்லைன்னு நான் லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். அந்த லெட்டர் எப்படியாவது போலீஸ் கையில கிடைச்சு அவங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இவங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏய் ஸ்வேதா, ஸ்வேதா என்ன பண்ற ஸ்வேதா? இறங்கு ஸ்வேதா. என்கிட்ட வராதீங்க, வராதீங்க. வந்ததும் தூக்கு மாட்டிக்கவே வராதீங்க. என்ன ஸ்வேதா நீ பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? அது அது என்னால சொல்ல முடியாது. ஆனா என்னை காப்பாத்தணும்னு மட்டும் முயற்சி பண்ணாதீங்க. தள்ளி போங்க, தூர போங்க. ஸ்வேதா ஸ்வேதா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. என்ன பிரச்சனைனாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். தயவு செஞ்சு இப்படி ஒரு முடிவெல்லாம் எடுக்காதம்மா, இறங்கு. அக்கா நான் உங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துருக்கேன். அந்த கஷ்டத்துக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்கக்கா. இனிமேல் நான் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன். நீங்க மாமா கூட சந்தோஷமா வாழுங்கக்கா. நீ என்ன காரியம் பண்ண பார்த்தேன்னு உனக்கு தெரியுமா ஸ்வேதா? அப்படி என்ன உனக்கு பிரச்சனை? சாக போற அளவுக்கு அழாத. ஃபர்ஸ்ட் அழுகிறது நிறுத்து. என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா. இங்க பாரு, எந்த ஒரு பிரச்சனைக்குமே சாவு தீர்வாகாது. நம்ம வாழ்க்கையில மட்டும்தான் பெரிய கஷ்டம் நினைக்கிறது தான் பெரிய முட்டாள்தனம். நம்மளை சுத்தி பார்த்தா இருக்க இடம் இல்லாம, பசிக்கு 3 வேளைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம, போட்டுக்கு நல்ல துணிமணி இல்லாம, பஞ்சத்திலையும் பசிலையும் பட்னிலையும் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதை விட நம்ம நல்லா தான் இருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம இன்னும் போகல. உனக்கு இந்த சின்ன வயசுல அப்படி சாகிற அளவுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு உதவி பண்ண ட்ரை பண்றேன். இல்லக்கா, என் பிரச்சனையை யாராலையும் தீர்த்து வைக்க முடியாது. அப்படி என்ன பிரச்சனையில மாட்டிருப்பா? அதுவும் சாகிற அளவுக்கு முடிவெடுத்திருக்கான்னா ஏதோ பெரிய பிரச்சனை தான். நான் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாளே. இங்க பாரு ஸ்வேதா, வீட்டுல இப்ப என் புருஷனும் இல்ல, அத்தையும் இல்ல. 2 பேரும் வெளியூருக்கு போயிருக்காங்கன்னு உனக்கும் நல்லாவே தெரியும். இப்ப நீ என்கிட்ட சொல்றது மூலமா நான் யார்கிட்டயும் சொல்லிடுவேன்னு நீ பயப்படவும் வேண்டாம். என்னை நம்பி அதை ரகசியமா சொல்லு. நான் அதுக்கு என்ன பண்ணணுமோ உனக்கு பாக்குறேன். நான் வீட்டுக்கும் ஒரே ஒரு பொண்ணு தான். எனக்கு அக்கா தங்கச்சின்னு கூட பிறந்த யாருமே இல்லை. நான் உன்னை என் தங்கச்சியாக தான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு உண்மையை சொல்லுமா. என்ன பிரச்சனை? அக்கா அக்கா அது வந்து அது நான் எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. இங்க இங்க வேண்டாக்கா. ஒன்றும் இல்லை. ஏன் இவ்வளோ பயப்படுற? இல்லைக்கா, இங்க வேண்டாக்கா. அக்கம் பக்கத்தில் வீடெல்லாம் இருக்கு. அட, அந்த வீடு அவ்வளோ தூரத்தில் இருக்கு. இல்லை, யாரும் நம்ம பேசுறது கேட்டுருவாங்க. வேண்டாக்கா, ப்ளீஸ்க்கா. ஏன் இவ்வளோ பேய்ப்படுறா? எதுவும் பெரிய பிரச்சனையா இருக்குமோ? சரி ஓகே, உனக்கு வெளியே வேண்டாம் அவ்வளோதானே. வா, நம்ம வீட்டுக்குள்ளே போய் பேசலாம். சொல்லு. மாடியில் நின்று பேசினதுக்கு தான் தயங்கினேன், யாரும் கேட்டுருவாங்கன்னு. இப்போ அத்தையோட ரூம்குள்ளே தான் இருக்கோம். இங்கே சுற்றி யாருமே இல்லை. இந்த வீட்லேயே நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். சொல்லு. அது வந்து ஒரு 2-3 நாளாகவே நீ நார்மலாகவே இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தாலும் சோகமாக அழுத மாதிரியே இருந்தேன். ஆனால் உனக்கு என்ன பிரச்சனைன்னு என்னால் கேட்க முடியல. கேட்டால் நீ என்கிட்ட சொல்லுவியோ என்னமோன்னு நானும் விட்டுட்டேன். ஆனால் உன் நடவடிக்கை கொஞ்ச நாளாக சரியில்லைன்னு தான் நான் உன்னை அப்பப்போ என்ன பண்ணுறேன்னு செக் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்னைக்கு அப்படி பார்க்கும்போது தான் நீ இப்படி ஒரு நிலமையில நின்றுட்டு இருந்த. இதுக்கு மேலேயே நான் விட்டா சரி வராதுன்னு தான் கேட்குறேன். உன் மனசில் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சொல்லுடா. அக்கா, நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது. இதை யார்கிட்டையும் சொல்லவும் கூடாது. நான் ஏமா உன்னை தப்பாக நினைக்க போகிறேன்? சொல்லு. என்ன சொல்ற? ஆமாக்கா, இதுதான் நடந்துச்சு. அவன் என்ன 2-3 நாளாவே ஃபோன் பண்ணி மிரட்டிகிட்டே இருக்காங்கக்கா. அதுவும் இன்னைக்கு ஹோட்டலுக்கு வந்து அவன் கூட தனியாக இருக்கணும்னு என்ன மிரட்டுறான். அப்படி நான் இருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணுவேன், இல்லைன்னா நெட்டில் விட்டுருவேன்னு ரொம்பவே பயமுடுத்துறான். எனக்கு அவன் கூட அப்படி போய் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லைக்கா. அதே சமயம் என் வீடியோவை 4 பேர் பார்த்தா அசிங்கமாக இருக்குமேன்னு தோணுது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி வீடியோ வெளியே வந்து 4 பேர் என்ன அசிங்கமாக பேசுறதுக்குள்ள நான் செத்துடலான்னு முடிவு எடுத்துட்டேன்க்கா. உன் முடிவு எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் தெரியுமா ஸ்வேதா? அக்கா, என் நிலைமையில நான் வேற என்னக்கா பண்ண முடியும்? அவன் தான் போலீஸ்க்கெல்லாம் போகக்கூடாதுன்னு மிரட்டுறானே. போலீஸ்க்கு நீ போய் அவங்க கண்டுபிடிக்கிறக்குள்ள நான் வெளியே விட்டுருவேன்னு சொல்றானே. ஸ்வேதா, நீ எந்த காலத்தில் இருக்க? இப்படி பொண்ணுங்கள்லாம் எல்லாத்துக்கும் பயந்து அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்காங்கன்னு தான் அவன் மேலும் மேலும் இந்த தப்பை பண்ணிட்டே இருக்கான். அவனை நம்ம போலீஸ்ட்டு பிடிச்சு கொடுக்கறது தான் சரி. அப்போ என் வீடியோ? ஸ்வேதா, உன் வீடியோவும் எதுவும் ஆகாது. அவனும் உன்னை நெருங்க மாட்டான். அதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்றேன். நீ என் கூட உறுதுணையா இருந்தா மட்டும் போதும். இருப்பியா? அக்கா, அதுல எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ஒரு அக்காவா இந்த பிரச்சனையில இருந்து உன்னை வெளியே கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. என்னை முழுசா நம்பு. உனக்கு எந்த கெட்டதும் நடக்காது. சொல்ற மாதிரி மட்டும் நீ செய், சரியா? அக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. பயப்படாத,
நான் அவன் கூடயே தான் இருக்கேன். இன்னைக்கு நீ சரின்னு ஒத்து போய் அவன் கூட அப்படி இருந்தாலும் அதை அவன் மனசுல வச்சுட்டு நாளைக்கு எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுக்க போறான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை அப்படி கெடுத்திருக்கான்னு எனக்கு தெரியல. இனி ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கூட எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவனால. அதனால எனக்காக நான் சொல்றது நீ கொஞ்சம் கேளு. எனக்கு ஒரு துணையா இரு. நிச்சயம் உன்னதுல இருந்து வெளியே கொண்டு வந்துருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் சொல்றதை மட்டும் செய். சரிக்கா, தயவு செஞ்சு என்ன எப்படியாவது காப்பாத்துங்கக்கா. நான் இருக்கேம்மா, நம்பு. சார் என்ன சார் இது? இப்படிதான் ஒருத்தவங்க தங்கி இருக்க ரூம்குள்ள வந்து கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம கதை உடைச்சிட்டு வருவீங்களா சார்? மேனஸை பத்தி நீ எனக்கு சொல்றியா தம்பி? போரிக்கு நாயே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதாண்டா வந்திருக்கோம். நான் இங்க ஒண்ணும் பண்ணலையே. நானும் இவளும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க பேசிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸா? அப்புறம் எதுக்குடா அந்த பொண்ணு அழுகுது? எங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை, அதனால அவ அழுகுறா. டேய் நிறுத்து. நீ யாரு, அவளை எதுக்கு வர சொன்ன, இங்க என்ன நடந்துச்சுன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் யார் நீங்க? ஸ்வேதாவோட அக்கா. அவளோட அக்கானா நீங்க என்ன சொன்னாலும் போலீஸ் நம்பிடுவாங்களா? எதுக்கு இப்படி தேவையில்லாம என்னென்னமோ சொல்லி போலீஸை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கல சார். அவங்க உங்களை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்களா எனக்கு தெரியாது. ஆனா நானும் ஸ்வேதாவை லவ் பண்றோம். அது அவங்க வீட்டுக்கு பிடிக்கல. அதனால ஸ்வேதாவை வீட்டுல ரொம்ப அடிச்சு துன்புறுத்துறாங்கன்னு அவன் என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. வேற ஒன்றும் இல்ல, இவங்க தேவையில்லாம என் மேல பழி போடுறாங்க. ஏய் ஸ்வேதா, ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி அப்படியே ஆமான தலையாட்டு, இல்ல நீ வீட்டுக்கு போறக்குள்ள உன் வீடியோ லீக் ஆயிரும். சார் சார் அது வந்து வேண்டாமா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். ஏண்டா ராஸ்கல், என்ன நினைச்சிட்டு இருக்க? சும்மா அவங்க சொன்னதை நம்பி அப்படியே வந்துட்டோன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க வந்ததுல இருந்து அந்த பொண்ணை வலுக்கட்டாயப்படுத்தி நீ என்னெல்லாம் பேசின, என்னெல்லாம் பண்ண போனங்கிறது வரைக்கும் லைவா பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். இது லைவா பாத்தீங்களா? என்ன மேடம் சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அதை நான் சொல்றேன்டா நாயே. நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி எப்படிலாம் டார்ச்சர் பண்ண, என்னெல்லாம் மிரட்டின, அவளை இன்னைக்கு எதுக்காக கூப்பிட்ட, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இதை நான் போலீஸ் கிட்ட போய் சொன்னா அது வெறும் கேஸாக தான் இருக்கும். இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க ஆக்ஷன் எடுக்கிறக்குள்ள அந்த வீடியோவை நீ லீக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ப்ரூஃபோட உன்னை மாட்டி விடணும்னு நினச்சேன். அதுக்காக தான் ஸ்வேதாவோட ட்ரெஸ்ல மினி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணோம். அவள் இங்கே உள்ள வந்ததுலேருந்து நீ பேசினதுலேருந்து இப்போ இங்கே நடக்கிற வரைக்கும் அதை எங்களுக்கு கேமரா லைவாக காட்டிகிட்டு இருக்கு. நான் அதை போலீஸ்கிட்ட காமிச்சு லைவாக அவங்க பார்த்து தான் கிளம்பி இங்கே வந்திருக்கோம். கடவுளே, இவ்வளவு சரியான ஒரு அழுமூஞ்சி அப்பாவின்னு நினைச்சா என்னென்ன வேலைத்தனம் பண்ணிருக்கா. இவளை இப்படியே விடக்கூடாது சார். இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் முதல்ல வெளியே விடவே கூடாது சார். இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்திருக்கானோ இல்லை கெடுக்க போறானோ எனக்கு தெரியல. முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஏய் என்னடா திமிரா, சார் முன்னாடி இப்படி சிரிச்சிட்டு இருக்க? மேடம் மேடம் மேடம், கூல் கூல். ஏன் கோவப்படுறீங்க? பார்க்க நீங்களும் சின்ன வயசா தான் தெரியுறீங்க. கோவப்பட்டு ஆள் வயசுல போயிடாதீங்க. ராஸ்கல், நான் ஒரு போலீஸ். என்கிட்ட எப்படி பேசிட்டு இருக்க? நீங்க ஜஸ்ட் போலீஸ் தான். நான் யாரு தெரியுமா? எம்எல்ஏவோட பையன். நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணலாம், ஆனா அடுத்த செகண்ட் ஜாமீன்ல வர எனக்கு தெரியும். பாக்குறீங்களா? என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் நோ யூஸ். அதனால தேவையில்லாம உங்க வேலைக்கு நீங்க வெயிட் வச்சுக்காதீங்க. சோ சைலண்டா கிளம்புற வேலையை மட்டும் பாருங்க. இப்ப எதுக்கு மேடம் நீங்க சிரிக்கிறீங்க? டேய், எங்க சாரை பத்தி தெரியாம நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. அதிகாரமும் பவரும் இருக்குங்கிற தைரியத்துல பெரிய இடத்து பசங்கன்னா என்ன வேணா பண்ணுவீங்களா? உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா பார்த்துட்டு சும்மாவா இருப்பீங்க? இல்ல உங்க வீட்டு பொம்பளைங்க கிட்ட தான் இப்படி தப்பா நடந்துக்குவீங்களா? ஏழப்பட்ட குடும்பம், யாரோ ஒரு குடும்பத்துல இருக்க புள்ளன்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா இருக்குல்ல? எங்க சாரோட என்கவுண்டர் லிஸ்ட் தெரியுமாடா உனக்கு? தெரியாம பண்ணாலும் தப்பு தப்பு தான். நீ தெரிஞ்சே பண்ணிட்டு தெனாவட்டா வேற பேசுற. இது வரைக்கும் எங்க சார் என்கவுண்டர் பண்ண எல்லாருமே பெரிய இடத்து பசங்க தான். பணம் இருக்குங்கிற திமிர்லையும் தெனாவட்லையும் தெரிஞ்சவனுங்க தான். நீ எம்எல்ஏவோட பையனோ யார் பையனோ அது எங்களுக்கு தேவையில்ல. நீ தப்பு பண்ணிருக்க. சட்டத்துக்கு முன்னாடி உன்னை நிறுத்தி உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் தான். ஆனா அதுக்குள்ள சட்டத்துல இருக்க ஓட்டையை நீ பயன்படுத்தி வெளியே வரணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வையே, அதுக்கு எங்க சார் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டார். உன்னை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு. என்ன என்ன மிரட்டுறீங்களா? நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட மாட்டேன். என்ன நீங்க என்கவுண்டர்ல போட்டுட்டு டியூட்டில இருந்துருவீங்களா? டேய், யாரா இருந்தாலும் தப்பு பண்ணவன் ஒரு அக்யூஸ்ட், சரியா? நான் உன்னை என்கவுண்டர் பண்ணிட்டு கேஸை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும். ஆஸ் அ போலீஸா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு எங்க சேஃப்டி தான் முக்கியம். ஒரு அக்யூஸ்ட் எங்களை தாக்க வந்தானா அவனை நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். எங்களை நீ சுட வந்த, அதனால எங்க சேஃப்டிக்காக நாங்க உன்னை என்கவுண்டர் பண்ணிட்டோன்னு மாத்திட்டு போயிட்டே இருப்போம். இந்த வேலையை தாண்டி மக்களுக்கு நான் சேவை பண்றதுதான் பெருசா நினைக்கிறேன். வேலையை விட்டு மாத்திடுவாங்களோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு எந்த பயமும் கிடையாது. தண்டனைகள் கடுமையானாதான் குற்றங்கள் குறையும். நீ உன் இஷ்டத்துக்கு தப்பு பண்ணுவ, நாங்கெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்போம்னு நினைச்சியா? இப்படிலாம் உங்களை பண்றது பார்த்துதான் நாளைக்கு எவனும் பொண்ணுங்க மேல கை வைக்க கூடாதுன்னு பயந்து நடுங்குவாங்க. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, உனக்கு ஜாமீனும் கிடைக்காது. அப்படியே கிடைச்சிருச்சுன்னா ஜாமீன் கிடைச்சு நீ வெளியே போகும்போது உயிரோட போக மாட்ட. இப்ப எதுக்குடா அழுதுட்டு இருக்க? அதான் எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு.
அவனை போலீஸ்ல பிடிச்சும் கொடுத்தாச்சு. போலீஸ் வந்து அவனை கூட்டிட்டும் போயிட்டாங்க. இதுக்கு மேல உனக்கு என்ன? அக்கா, உங்களுக்கு நான் எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருக்கேன். உங்க புருஷனை நான் பறிச்சுக்கணும்னு கூட ஆசைப்பட்டேன். அதை உங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன். வேணும்னே மாமா கூட வெளியே போற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துறது, அவர் கூட நெருக்கமா இருக்க மாதிரி இருக்கிறதுன்னு நிறைய தப்பு நான் பண்ணியிருக்கேன். இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச உடனே எப்படியோ மாட்டிட்டு போட்டு எனக்கு என்ன அப்படின்னு நீங்க விடாம எனக்காக இவ்வளோ தூரம் பண்ணது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமாக்கா? என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. நான் ஒருத்தரை விரும்பினேன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் பதிலுக்கு என்ன விரும்பவே இல்லை. அவர் விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. சந்தோஷமா அவங்க வாழ்க்கை இருக்கட்டும்னு நினைக்காம கல்யாணம் ஆனவருன்னு கூட தெரிஞ்சும் பிரிக்கணும், அவங்க வாழ்க்கையில இடையில போகணும்னு இப்படி அசிங்கமா நடந்திருக்கேனேக்கா. இங்க பாரு ஸ்வேதாமா, சரிம்மா, உலகத்துல பர்ஃபெக்டான மனுஷங்கன்னு யார் இருக்கா? எல்லாருமே வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணதான் செய்வாங்க. அது தெரிஞ்சோ தெரியாமலோ, அது மனித இயல்பு தானே. நான் இதுல உன்கிட்ட கோவப்பட என்னடா இருக்கு? ஒரு டைம்ல நீ அப்படி தெரியாம தப்பு பண்ணிட்ட. இப்ப நம்ம பண்ணது தப்புன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட, அதுவே பெரிய விஷயம். நம்ம பண்றது தப்புன்னு என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அதை திரும்ப நம்ம செய்யவே மாட்டோம். நான் உன்கிட்ட காலையில சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். நான் ஒரே பொண்ணு தான். நீ என்ன சில தடவை அக்கான்னு கூப்பிட்டுருக்க, சில தடவை பேர் சொல்லி கூப்பிட்டுருக்க. நீ அக்கான்னு கூப்பிடும்போது நானும் உன்னை ஒரு தங்கச்சியா தான் பாக்குறேன். அதுவும் இல்லாம நீ நம்ம வீட்டு பொண்ணு. உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது எனக்கு என்னன்னு பார்த்துட்டு இருக்க என்னால முடியல. அந்த இடத்துல நீ இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, நீ இப்ப அழுகிறதுனால ஒன்றும் கிடையாது. உனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அது எப்படி வந்துச்சோ இருந்த இடம் தெரியாத அளவுக்கு அது மறைஞ்சு போயிருச்சு, அவ்வளவுதான். யார் வாழ்க்கையில தான் பிரச்சனை இல்லை சொல்லு? எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதை கடந்து அதை எதிர்த்து தான் நம்ம போராடி வரணும். இந்த விஷயத்துல கூட உன் மேல தப்பு இல்லை. நீ என்ன பண்ணுவ? என் புருஷன் தான் உன்னை அன்னைக்கு ட்ரெஸ் வாங்க கூட்டிட்டு போனாரு. யாரா இருந்தாலும் நம்ம காசு கொடுத்து வாங்க போற ட்ரெஸ் வீட்டுக்கு போய் நல்லா இல்லைன்னா என்ன பண்றது, வீட்டுக்கு போய் நமக்கு செட் ஆகலைன்னா என்ன பண்றதுங்கிறதுல குழப்பத்துல எல்லாரும் போட்டு பார்த்து வாங்குறது தான். அந்த மாதிரி தான் அன்னைக்கு நீ ட்ரையல் ரூமுக்கு போயிருக்க. ஆனா இவன் அப்படி ட்ரையல் ரூம்குள்ள கேமரா வச்சு அங்க வரப்போற பொண்ணுங்களெல்லாம் வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணுவான்னு நமக்கும் தெரியலல்லம்மா. கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு நினைச்சுக்கோ. உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரப்போய் தான் அது எனக்கு தெரிய வந்துச்சு. அதனால நான் போலீஸ்கிட்ட அவனை பிடிச்சி கொடுத்துட்டேன். அந்த சார் ரொம்ப நல்லவர். தப்பு பண்றவங்கள விடவே மாட்டாரு. பாத்தியா எப்படி பேசினாருன்னு? அவனுக்கு ஜாமீன் கிடைக்கவும் விட மாட்டாரு, அப்படி கிடைச்சாலும் அவனை உயிரோட விட மாட்டாரு. தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆவாங்க. அவன் இதுக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை சீரழிச்சிருப்பான். எவ்வளோ பேர் இதை வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே வச்சு தயங்கி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க கண்ணீருக்கெல்லாம் இன்னைக்கு இது ஒரு பலன்னு நினைச்சுக்கோ. அவனை நினைச்சு நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. உன் வாழ்க்கையில இது ஏதோ ஒரு கெட்ட கனவா நினைச்சு நீ மறந்துடணும், சரியா? நீ லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணு. நார்மலா எப்பயும் போல இரு. நீ கில்ட்டா ஃபீல் பண்ற அளவுக்கு உன் மேல இதுல ஒரு தப்பும் இல்லையே. சரிதான்க்கா. அவன் என்கிட்டயே சொன்னான், நிறைய பொண்ணுங்களுக்கு கூட இருந்திருக்கேன்னு. பாவம், எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இன்னைக்கு பலன்தான். அவன் வீடியோவெல்லாம் வெளியே விட்டுருவேன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன்க்கா. யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. மாமா கிட்ட சொல்லவும் முடியல, அத்தைகிட்ட சொல்லவும் முடியல. எங்க அப்பா அம்மாவுக்கு சொன்னாலும் அவங்க துடி துடிச்சு போயிடுவாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. 2-3 நாளா போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டேன். அவன் நினைக்கிறதே அதுதாம்மா. பொண்ணுங்க யாரும் தைரியமா எதுவும் பண்ண மாட்டாங்க, நம்ம சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு போயிடுவாங்கங்கிற எண்ணம் தான் அவனை இவ்வளோ தூரம் ஆக்கியிருக்கு. அப்படி இல்லை, நாங்களும் எங்களால் முடிஞ்சதை பண்ணுவோம். பொண்ணுங்க நாங்கள் கூட இல்லை, எந்த பிரச்சனைனாலும் நாங்களும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி தப்பு பண்ணுற நாய்ங்க முன்னாடி நாங்கள் பயப்பட மாட்டோன்னு நம்ம தைரியமாக திரும்ப அவங்கள எதிர்த்து நின்னாலே அவனுங்க இந்த மாதிரி பண்ண மாட்டானுங்கம்மா. ஒரு அக்காவா அவனுக்கு சொல்கிறேன், ஒரு பொண்ணா நீ எல்லா இடத்துலையும் தைரியமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ இருக்க கால சூழ்நிலை அப்படி இருக்கு. எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் நீ தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். ஐயோ இப்படி நடந்துருச்சே நீ பயந்து நின்றுட்டே இருந்தா வாழ்க்கை ஃபுல்லாக பயந்து நின்றுட்டே இருக்க வேண்டியதான், சரியா? சரிக்கா, இனிமேல் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், தைரியமா இருப்பேன். இந்த தைரியத்தை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். சூப்பர். சரி, அழுகாம கண்ணெல்லாம் தொடச்சிட்டு போய் குளிச்சுட்டு வா. அக்கா சாப்பிட்றதுக்கு ஏதாவது ரெடி பண்றேன், சாப்பிடலாம். இல்லக்கா, எனக்காக நீங்க ஏன் கஷ்டப்படணும்? நானே சமைச்சுக்கிறேன். அட லூசு, இதனால என்ன இருக்கு? அப்படி பார்த்தா எனக்கும் பசிக்கதான் செய்யுது, 2 பேர்த்துக்கும் பசிக்குது தானே. சாப்பிடலாம். நீ போய் குளிச்சுட்டு வா போ. சாப்பிட்டுட்டு நீ நல்லா ரெஸ்ட் எடு. சரிக்கா, போ. வர வர உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. ஏன் இலக்கியம்மா இப்படிலாம் சொல்ற? வேற எப்படி மாமா சொல்றது? நேத்து காலையில இருந்து மொபைல் சுவிட்ச் ஆஃப். நானும் இப்ப கூப்பிடுவீங்க அப்ப கூப்பிடுவீங்கன்னு பார்த்துட்டே இருக்கேன். மொபைல் ஆன் கூட ஆகல. நைட்டு தான் ஆச்சு. அப்ப கூட இல்லம்மா இந்த மாதிரி பிரச்சனை, இல்ல ஏதாவது ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு, நான் வெளியே போயிட்டேன், சார்ஜ் போட முடியலன்னு ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணீங்களா? எதுவுமே பண்ணல. என்னமோ ஏதோ என்னமோன்னு நான் உட்காந்து பதறிட்டு இருக்கேன். ஏன் இப்ப கூட உங்களை பார்க்கணும் போல் இருக்கு, வாங்கன்னு நானாதான் கூப்பிட்டுருக்கேன். அது வந்து ஒன்றும் பேச வேண்டாம் மாமா.
ஆனா வர வர உங்களுக்கு என் மேல சுத்தமா அக்கறை இல்ல. நான் தான் உங்களை நினைச்சு ஏதோ கற்பனை கோட்டெல்லாம் கட்டிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லம்மா, அது நீங்களே சொல்லுங்க. மெசேஜ் கால் எதுவுமே பண்ணாம இருந்தா சரியா? சரி, ஓகே. நானும் இனிமேல் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நான் என்னென்ன பண்றேன்னு எதுவுமே உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நான் உண்டு, நான் என் வேலை உண்டுன்னு இருக்கட்டுமா? இல்ல நான் அப்படி பண்ணது தப்பு தான். அது நேத்து ஒரு சூழ்நிலை, அதுல சரி, என்ன வேணா சூழ்நிலையா இருக்கட்டும். ராத்திரி வந்து அது இதுதான் ஆச்சுன்னு எனக்கு ஒரு மெசேஜாவது பண்ணிருக்கலாமே. இன்னைக்கு காலையில கூட நானா தான் மெசேஜ் பண்ணி கால் பண்ணதுக்கு அப்புறம் பேசுறீங்க. ஐயோ, அப்பா இந்த மாதிரி பொண்ணு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி நேத்து பொண்ணு வீட்டுக்கெல்லாம் போன விஷயம் கேள்விப்பட்டு மனசே சரியில்லை. அதுல ஃபோன் எந்தால கிடந்ததுன்னு கூட நான் பார்க்கல. அதனால சரியா இவகிட்ட பேசலன்னு இவளும் கோச்சுக்கிறா. என்னதான் பண்றதோ. சொல்லுங்க. சாரிம்மா, ரொம்ப 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 சாரி. இனிமேல் அப்படி ஒரு சுச்சுவேஷன் உனக்கு வராது, சரியா? என்ன மன்னிச்சிரு, இந்த ஒரே ஒரு தடவை மட்டும். ஆமா ஆமா ஆமா, உங்களை மன்னிக்கிறாங்க. ஆல்ரெடி நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். முன்னாடி இருந்த மாதிரி நீங்க பாசமா என் மேல இல்லையோன்னு எனக்கு தோணுது. என்னை கண்டுக்கிடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. நீங்க திரும்ப திரும்ப அப்படிதான் பண்றீங்க. என்னால உங்ககிட்ட பேச முடியாது. இலக்கியம்மா, இங்க பாரு, நான் தான் சாரி கேட்கறேன்லம்மா. ரொம்ப சாரி. இனி அந்த தப்பு நடக்காது. இங்க பாரு, பேசணும்னு கூப்பிட்டுட்டு இப்படி திரும்பினா மாமன் மனசு கஷ்டப்படாதா? கஷ்டப்படட்டும். நேத்துல இருந்து என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு ஆர்வமா நேத்துல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? புரியுதுமா, அது நேத்து கொஞ்சம் வேலையா இருந்தேன்னா அதான் பேச முடியல. ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க வேலையை கட்டிட்டே அழுங்க. பேசாம என்ன கழட்டி விட்டுட்டு வேலையை லவ் பண்ணுங்களேன், நல்லா இருக்கும். அடியே கோவக்காரி, திரும்ப. அதெல்லாம் முடியாது. என் செல்லம்ல, என் பட்டுலாம் திரும்ப. ம்ஹும். சரி, உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் மாமா வாங்கி தரேன். வாங்கி நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம். நான் என்ன பண்ணாதான் சமாதானம் ஆவ சொல்லு? நான் வேணா காலில் விழுக்கட்டுமா? ஐயோ லூஸ் மாமா, இதுக்கெல்லாமா காலில் விழுவாங்க? சரி, அப்போ முட்டி போடட்டா இல்ல தோப்பு கரணம் போடட்டா? நீங்க சரியான பூக்கி மாமா. ஆமா, பிடிச்ச பிள்ளைகிட்ட எல்லாரும் பூக்கியா இருக்க தான் ஆசைப்படுவாங்க. பொறுக்கியா இருக்க இல்ல. டயலாக்லாம் நல்லா இருக்கு. The dialogue written by Moran, the great Moran. இந்த கரிகாலன் கிரேட் மேஜிக் ஷோ மாதிரி சொல்லிட்டு இருக்க லூஸ் மாமா. சரி, அதெல்லாம் விடு. நேற்று எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு, அதை பற்றி உங்ககிட்ட பேசணும் தான் நேற்று உனக்கு ஃபோனுக்கு மேலே ஃபோன் அடித்தேன். ஆனால் நீ எடுக்கவே இல்லை, ஃபோன் சுவிச் ஆஃப். ராத்திரியும் பேசல. ஏன் மாமா இப்படி பண்ணுற? எது? நேத்து நடந்த விஷயத்தை பத்தி பேசணும்னு கூப்பிட்டியா? அப்போ ஒருவேளை அப்பா பொண்ணு பார்க்க போனதெல்லாம் இவளுக்கு தெரிஞ்சிருச்சா? சே, தெரிஞ்சா இவ்வளோ நேரம் சிரிச்சு பேசியிருக்க மாட்டாளே. கோவம் தானே பட்டிருப்பா. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ எந்த விஷயத்த பத்தி பேசுற? அட மங்குனி மாமா, அது கூட தெரியலையா? என்ன நினப்பிலையா சுத்துற நீ? நான் தான் உன் நினப்பில் சுத்திட்டு இருக்கேன். நேற்று நடந்த விஷயத்த தான் சொல்றேன். இவ கேக்குறத பார்த்தா கோவத்துல கேக்குற மாதிரி தெரியல. நம்ம விஷயம் தெரிஞ்சா நிச்சயம் கோவப்பட்டிருப்பா. இவ எதை தான் கேக்குறா? இலக்கியமா, நீ எதை பத்தி பேசுற? சரியா போச்சு. உங்களை கட்டிட்டு எப்படிதான் காலம் தள்ள போறனோ எனக்கு தெரியலையே. இப்படிலாம் நீங்க இருப்பீங்கன்னு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நேற்று மாமா வீட்டுக்கு வந்தப்பவே உங்களை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருப்பேன். தெரியாதனமா உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு வேற சொல்லி தொலைஞ்சிட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொன்னியா? எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. யாரு வந்து கேட்டா? யார்கிட்ட சொன்ன? நட்டு கண்டு போச்சோ. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? என்ன பார்க்க வரதுக்கு முன்னாடி கிரிக்கெட் எதுவும் விளையாண்டு வந்தீங்களா? பால் எதுவும் தலையில பட்டுருச்சா? நடந்தது எதுவும் மறந்துட்டீங்களா? இலக்கியமா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், என்னாச்சு? எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அட என்ன மாமா, நேத்து ஆச்சியும் மாமாவும் வீட்டுக்கு வந்தாங்கல்ல. வந்து அப்பா அம்மா கிட்ட என்ன பொண்ணு கேட்டாங்க. அம்மா அப்பா வீட்டில் எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன கூப்பிட்டு கேட்டாங்க. ஆனால் நம்ம லவ் பண்ணுறதுலாம் தெரியல. சும்மா தான் நார்மலாக கேட்குற மாதிரி தான் கேட்டாங்க. சரி, நம்ம ஏன் அதை தெரியப்படுத்தணும்னு நானும் அப்பா அம்மா நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். நிஜமாவா? நிஜமா அப்பாவும் ஆச்சியும் வீட்டுக்கு வந்தாங்களா? நீ ஓகே சொன்னியா? சி, வீட்டில் எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்களா? ஆமாம். என்ன மாமா எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க? ஐயோ, என்னால சந்தோஷம் தாங்கவே முடியல. இப்படிதான் எனக்கும் இருந்துச்சு. இதை பேசுறதுக்கு தான் நேத்துல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அட, அப்போ நேற்று அத்தை வீட்டுக்கு தான் போய் பொண்ணு கேட்க போயிருக்காங்க. இலக்கியாவை தான் பொண்ணு கேட்க போயிருக்காங்க. அப்பா எதுவுமே சொல்லாம போனதும் நான் வேற யாரோ நினைச்சிட்டேன். அப்பா வேணும்னு பேர் சொல்லாம இருந்தாரா? இல்ல சரி அப்புறம் சொல்லிக்கலாம்னு நினைச்சிட்டாரா? ஐயோ, ஆக மொத்தத்துல எப்படியோ யாரோ கிளியர். அருகில் உந்தன் வாசம் இந்த காத்தில் வீசுதே, விழி தெருவில் போகும் உருவம் தேடுதே, பாவி நெஞ்ச என்ன